பக்திவழி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து தை மாசம்னாலே ரொம்ப விசேஷமான ஒரு இது என்னன்னா, நம்மளுடைய முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் ரொம்ப முக்கியமா இருக்கும். அ நெறைய பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து தை மாசத்துல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஏன் இருக்கிறாருன்னா, அதாவது சூரியன் வந்து மகர ராசியில் இருக்கும்போது, அங்க செவ்வாய் உச்சம் பெறுகிறது அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து சூரியனிலிருந்து 7ஆம் பாவத்தில் உள்ள இது வந்து செவ்வாய் நீச்சமாகுது அப்படிங்கிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரமுடைய கிருத்திகை மாதமும் நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது. அதனால இந்த தை மாசம் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாளாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இந்த தை கிருத்திகை வந்து என்னன்னா, முருகப்பெருமான் வந்து தோன்றி, அதாவது விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார். அதே சமயம் கிருத்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார். அதனால இந்த கிருத்திகை பெண்கள் வந்து 6 முருகனாக அதாவது 6 பொறிகளிலிருந்து வெளிப்பட்டவர் முருகப்பெருமான். அந்த 6 பொறிகளும் அ 6 பொறிகளையும் காக்கிறதுக்கு ஒவ்வொரு கிருத்திகை பெண்களாக 6 பெண்கள் உதயமாயிருக்காங்க. இந்த 6 பெண்கள், கன்னி பெண்கள் வந்து முருகப்பெருமானை வளர்க்கிறதுனால, இந்த தை கிருத்திகை ரொம்ப விசேஷமான, ரொம்ப வலிமை வாய்ந்த கிருத்திகையாக இருக்குது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய நம்மளுடைய சந்திரன் உச்சம் அடைகிறார் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் அடைகிறார். அப்போ அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெறும்போது, அதாவது கிருத்திகையில் சந்திரன் உச்சம் அதாவது கிருத்திகையில் பெண்கள் வந்து தாய்மை, சந்திரன்கிறது தாய்மை. தாய்மை அதீதமாக யாருக்கு? முருகருக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவராக, அந்த சந்திரனான பெண்கள், கன்னிப் பெண்கள் வந்து தாய்மை நிறைந்த பெண்ணாக, அதாவது கன்னிப் பெண்கள் தாய்மை உள்ள பெண்ணாக நம்ம கிருத்திகை முருகனை வந்து பவர்ஃபுல்லா வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அது ரொம்ப முக்கியமானது. 2 கிருத்திகை வந்து ரொம்ப வலிமை வாய்ந்த கிருத்திகளாக எடுத்திருப்போம். ஆடி கிருத்திகையும், தை கிருத்திகையும் ரொம்ப வலிமையான கிருத்திகையாக எடுத்திருப்போம். ஆடி கிருத்திகை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அதாவது இந்துக்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, தை மாசத்திலிருந்து ஆடி மாசம் வரைக்கும் இந்துக்கள் பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும். தென் தமிழகத்தில் உள்ள பண்டிகைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்பதான் வந்து திருமண வைபவங்கள். அதாவது தே எல்லா தெய்வங்களுக்கும் திருமண வைபவங்கள் பங்குனி உத்திரம், சித்திரை மாசத்தில் அதெல்லாம் திருமண வைபவங்கள் நம்ம தேவாதிகளுக்கெல்லாம் நடக்கும். அதெல்லாமே இந்த எங்க தையிலிருந்து நம்மளுக்கு ஆடி மாசம் வரைக்கும் தென் தமிழகத்தில் அவ்வளவு தெய்வங்களை உச்சாடமாக, கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டு இருப்போம். அதுல திருவிழாக்கள் உண்டு. அப்புறமா ஒவ்வொருத்தர் பணிவிடைகள், ஒவ்வொரு தெய்வத்துக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம், அந்த கடன்கள் எல்லாம் தீர்ப்பாங்க. மூடி காணிக்கை கொடுக்கிறது எல்லாமே அந்த அந்த தையிலிருந்து ஆடிக்குள் உள்ள எல்லா விசேஷங்களும் சிறப்பாக இருக்கும். அந்த தை துவக்கத்தில் உள்ள கிருத்திகை மாதமும், ஆடி மாசத்தில் முடியிற அந்த இதுவும் 2க்கும் இடையில் உள்ள விசேஷ நாள் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமானது. அதனால தை கிருத்திகையும், ஆடி கிருத்திகையும் ரொம்ப விசேஷமாக நம்ம ரொம்ப வலிமையாக இருக்கும். தை கிருத்திகைங்கிறது நம்மளுடைய தெற்க நோக்கிய சூரியன் பயணம் துவங்கும் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஆடி கிருத்திகை வந்து அந்த தெற்கு நோக்கி பயணம் முடிந்து சூரியன் வந்து எங்க வடக்க நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்பங்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த ஆடி கிருத்திகையும் தை கிருத்திகைக்கு இடையில் உள்ள நம்ம தமிழர் வழிபாடுக்கு தொடக்கமும் ஆடி கிருத்திகை முடிவும் நமக்கு குடுக்கிறத அவ்வளவு அழகா குடுத்திருக்கிறாங்க. இந்த 6 மாதம் தான் 6 நம்மளுடைய கிருத்திகை பெண்களுடைய வழிபாடுகளுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த 6 கிருத்திகை, இந்த 6 மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைகளை தொடர்ந்து விரதம் இருந்து, அதாவது தை மாசத்திலிருந்து தொடங்கி ஆடி கிருத்திகை வரைக்கும் உங்கள் விரதங்கள் 6 மாதத்தை தொடர்ந்து எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். ஒவ்வொரு மாதம் அந்த தை மாதத்துல கிருத்திகையில தொடங்கி ஆடி மாத கிருத்திகை வரைக்கும் நீங்க வந்து அந்த விரதத்தை வந்து தொடர்ந்து அதாவது தினம் ஒவ்வொரு மாசம் ஒரு நாள் அந்த கிருத்திகை நட்சத்திரம் வரும்போது விரதத்தை தொடங்கிட்டீங்கன்னா, அந்த 6 மாதத்தில் 6 கன்னிப் பெண்களுக்குள்ள ஒரு வலிமை. அதாவது ஒரு கன்னிப்பெண் குழந்தையே பிறக்காமல் தாய்மை அடைந்தா பார்த்தீங்களா? தாய்மையுடன் ஒரு குழந்தைய உருவாக்குனாங்க இல்லையா? அந்த மாரி வரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு. அதனால இந்த தை கிருத்திகையிலிருந்து விரதம் இருங்க. தை கிருத்திகை விரதம் இருந்து, அப்புறம் மாசி கிருத்திகை, பங்குனி கிருத்திகை, சித்திரை கிருத்திகை, வைகாசி கிருத்திகை அப்படின்னு 6 மாத கிருத்திகைகளும் நம்ம எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அ அ அந்த கிருத்திகைகள் வந்து உங்களுக்கு உங்க தெய்வங்கள் வந்து அந்த குழந்தை பாக்கியத்துக்கு முழுமையான ஒரு விஷயமாகவும், திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கும் திருமண வாய்ப்புகள் கூடுறதுக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான இடமாக இருக்கும் இந்த கிருத்திகை விரதம்.
அதனால இந்த 6 மாத கிருத்திகை, இந்த 6 மாதம், அதாவது முதல் 6 மாதம் வந்து குழந்தை பாக்கியத்துக்கும், ஆடி மாதத்திலிருந்து ஆடி கிருத்திகை துவக்கத்தை எடுத்து, அதே சமயம் ஆடி கிருத்திகை வந்து ஆதி கிருத்திகை அப்படிம்போம். ஆடி கிருத்திகை வந்து ஆதி கிருத்திகை அப்படிம்போம். அதே போல் தை கிருத்திகையை வந்து நம்ம தாய் கிருத்திகை அப்படிம்போம். ஆடி கிருத்திகையை ஆதி கிருத்திகையாகவும், தை கிருத்திகையை தாய் கிருத்திகையாகவும் எடுத்துப்போம். அந்த மாதிரி இப்போ தாய்மையோட இது வேணும்னா தையிலிருந்து ஆடி வரைக்கும் கிருத்திகை விரதம் இருங்க. நம்மளுக்கு வந்து என்னன்னா திருமண வைபவங்கள், கணவன் மனைவி பிரச்சனைக்குன்னா ஆதி கிருத்திகையிலிருந்து தாய் கிருத்திகை வரைக்கும் விரதம் இருக்கணும். அதாவது ஆடி மாசத்திலிருந்து தை மாசம் வரைக்கும் விரதம் இருக்கிறது. அது ஆடியிலேருந்து ஆகஸ்ட் மாசம், அப்புறம் செப்டம்பர், அக்டோபர் அந்த மாதிரி 6 மாசத்தையும் எடுத்துக்கிட்டு, ஜனவரி வரைக்கும் கிருத்திகை வர வரைக்கும் நீங்க விரதம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால உங்களுக்கு எது தேவை, எந்த 6 மாதத்தை நீங்க தேவையாக விரதமாக எடுக்கிறீங்களோ, அந்த 6 மாதத்தை எடுத்துக்கோங்க. சில பேர் சஷ்டியை நோக்கி எடுக்கிறவங்களுக்கு வந்து ஆதி மாதம், அதாவது ஆதி மாதம், ஆடி மாதம் அதுல இருந்து விரதத்தை தொடங்கி தை கிருத்திகை வரைக்கும் இருந்தீங்கன்னா அங்க சஷ்டி விரதமும் முழுமையாக உங்களுக்கு வந்துவிடும். இந்த மாதிரி நீங்க அந்த விரதத்தை எடுக்கும்போது உங்களுக்கு நீங்க நினைத்தது இந்த கிருத்திகையில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த கிருத்திகை விரதம் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, எப்போ ரொம்ப ரொம்ப எளிமையானது. கோயில் இருந்தா கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வீட்டுல வந்து கந்த சஷ்டி கவசம், சண்முகா கவசம், அதுக்கப்புறம் வேல் பூஜைகள் பண்ற இடத்துல போய் வேல் பூஜைகள் கலந்து கொள்ளுதல், இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மிக எளிதில் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த கிருத்திகையில் வந்து இந்த ஆடி மாசத்திலிருந்து, அதாவது தை மாச கிருத்திகையில இருந்து ஆடி கிருத்திகை வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் எப்படின்னா, முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு, அப்புறம் பக்கத்தில் உள்ள ஒரு ஜீவசமாதியை எங்கேயாச்சும் ஒரு ஜீவசமாதி போய் தொட்டுட்டு வந்தீங்கன்னா, நினைத்த காரியங்கள் நடக்கும். இது கோயில்ல போய் கும்பிட்டுட்டு வர்றது கிருத்திகையில். வீட்டுல வச்சு பூஜைகள் என்ன பண்ணனா, முருகர் போட்டோ எடுத்துக்கோங்க. அந்த முருகர் போட்டோவை நல்லா தொடச்சி நல்லா வச்சுட்டு, அதுக்கு பூ மாலைலாம் வாங்கி போடுங்க. செவ்வரளி மாலை வாங்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெய்வேத்தியங்கள், உங்களுக்கு முடிஞ்ச நெய்வேத்தியங்கள் என்னென்ன நெய்வேத்தியம் இருக்கோ அந்த நெய்வேத்தியத்தெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு பேர் முருகப்பெருமானுக்கு விரதம் இருங்க. ஒரு நேரம் சாப்பாடு இருந்துட்டு, காலை, மாலை இந்த 2 நேரமும் வயிற்றுல வந்து எதுவும் சேர்க்காமல் ஒரு நேர உணவை மட்டும் உட்கொள்ளணும். அது முருகப்பெருமானுக்கு படையலாக படைத்துவிட்டு அந்த உணவை உட்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இந்த மிக எளிமையானது. கந்த சஷ்டி கவசமோ, இல்லாட்டா கந்தகுரு கவசமோ, இல்லாட்டா உங்களுக்கு சண்முகா கவசமோ இதெல்லாம் கேட்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா, அதை உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு அந்த கேட்டு நல்லா கண்ணை மூடிக்கிட்டு முருகனை வந்து உங்க நினைவில் நிறுத்திக்கிட்டு அதை காதால நல்லா கேளுங்க. இல்லாட்டா உங்களால படிக்க முடிஞ்சிருந்தால் படிங்க. ஆனால் சத்தம் போட்டு படிக்காமல் உங்க மனதுக்குள் படித்துக்கிட்டே இருக்கும்போது, சில பேருக்கு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப கத்தி படிக்கிற தன்மையெல்லாம் வந்துவிடும். அது வந்து உங்களுடைய சக்தி வெளிப்பாடு அதிகமாக வெளியேறிடும். அதனால எப்பவுமே ஒரு ஸ்லோகமோ, மந்திரங்களோ, ஒரு கடவுளை பத்திய பாடல்கள் பாடும்போது, உங்களுடைய ஆத்ம சக்தியை உள்ளடக்கி அதை ஒளியுருவமாக உங்களை ஆக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, தேஜஸ் யோகமாக மாறுவீங்க. அதனால எப்பவுமே சக்தியை வெளியே எடுத்து கத்துறதோ, வெளியே எடுத்துட்டு கொண்டு வந்தாலோ, அந்த தேஜஸ் யோகம் உங்களை விட்டு மறைய ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய பாடல்களோ, உங்களுடைய மந்திரங்களோ, உங்களுடைய ஸ்லோகங்களோ இருக்கணும்னா, அமைதியான முறையில் உள்மனதில் ஒரு நல்லா இது பண்ணீங்கன்னா, அந்த அதிர்வுகள் உங்க உடலுக்குள் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சக்தியாக, ரொம்ப வலிமையான உங்க முகமே தேஜஸ் அமைப்புடன் மாறிவிடும். அதனால இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இறை வழிபாடு கிருத்திகை விரதத்தை இருக்கும்போது, சிறப்பான முருகனுடைய முழு அருளும் கிடைக்கும். தேவையான செல்வங்கள் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம்ங்கிற செல்வம் வந்து எல்லா செல்வத்தையும் சம்பாதிக்கலாம். குழந்தை செல்வத்தை நீங்க வலிமையாக விரதங்கள் அந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா, குழந்தை செல்வமும் உங்களை தேடி வரும். இந்த மாதிரி குழந்தை செல்வத்துக்கு மட்டும் இல்லாமல் தாய்மை, அதாவது ரொம்ப அதீத கோபம் உள்ளவர்களுக்கு தாய்மை குணம் அதிகமாக வருவதற்கும் இந்த கிருத்திகை விரதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால தாய்மை விரதத்துக்கும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த விரதத்தை மேற்கொண்டு முருகனுடைய அருளை பெற்று வளமுடன் வாழுங்க. நன்றி, வணக்கம்.